டாக்டர் என்னாச்சு? திடீர்னு பேஷண்ட் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டாருமா. எப்படி டாக்டர்? நீங்க தானே அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பேஷண்டோட உடல்நிலை, வயசு, நோயோட தன்மை, தீவிரம் நாம ஓரளவு தான் ட்ரை பண்ண முடியும். ப்ளீஸ் டாக்டர், நீங்க சொல்ற விளக்கத்தை புரிஞ்சிக்க கூடிய மனநிலையில நாங்க இல்ல. எங்களுக்கு அவர் வேணும். அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் டாக்டர், நீங்க அவரை கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். உங்களோட தவிப்பு எங்களுக்கு புரியுதுமா. நாங்களும் எங்களால முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இம்மீடியட்டா ஒரு சர்ஜரி பண்ணிடலாம்னு சீனியர் டாக்டர் சொல்றாரு. கடைசி அதையும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம். டாக்டர், அந்த பேஷண்ட் ஆபரேஷன் ரூம் கொண்டு போறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அபின்னு புலம்புறாரு. அவங்க கிட்ட ஏதோ பேசணுமா? அபி, நீங்களே போய் பேசி பாருங்க ப்ளீஸ். வந்துட்டியம்மா. ஏன்பா ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன கேள்விமா இது? நான் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாமா? உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு ஆசை இருக்காதா? நான் இழந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு வைரம்மா. விலைமதிப்பு இல்லாத இந்த நேரம் மறுபடியும் எனக்கு கிடைக்காதுமா. அப்பா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அபி, யதார்த்தம்னு ஒன்று இருக்குமா. நாம கண்ணை மூடிட்டு அதை இல்லைன்னு சாதிக்க நினைக்கிறது முட்டாள்தனம்மா. முடிஞ்சு போச்சுமா. என் காலம் முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கா நாளைக்கா, ஆபரேஷனுக்கு முன்னாடியா பின்னாடியா, அது மட்டும்தான் தீர்மானம் ஆகணும். இத நீங்கெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல 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 அபி, அபி ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. உன்னோட அழுக என்ன ரொம்ப வேதனைப்படுத்துதுமா. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்காக கொஞ்ச நேரம் நீ அழாம இருக்கணும். நான் சொல்றத கேப்பியா? கவனமா நான் சொல்றத கேட்கணும். ஏன்னா இந்த நேரம் போச்சுன்னா அப்புறம் என்னால பேச முடியாதுமா. சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அபி, சொல்றத கேளு. கேப்பியா? கேப்பேன்பா, கேப்பேன். சொல்லுங்க, கேக்குறேன். அபி, ஒரு வழியா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் எல்லா மனுஷங்களும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். இப்போ நான் போறதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படி சொல்லாதீங்க. டேய் பாஸ்கர, கடைசி நிமிஷத்துல ஒரு மனுஷனோட மனசுல என்னென்னலாம் ஓடுன்னு எனக்கு இப்பதான் புரியுதுடா. நாம வாழ்ந்த வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? உருப்படியா வாழ்ந்திருக்கமா? இத்தனை வருஷமா வாழ்ந்து நான் என்ன பலன் அடைஞ்சிருக்கேன்? என்னோட இழப்பு யாருக்காவது கொஞ்சமாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? என்னென்னமோ மனசுல ஓடுதுடா. ஆனா கடைசியா மனசுல என்ன தோணுது தெரியுமாமா? என்னப்பா? இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இந்த கடைசி நொடியில நினைச்சு பாக்குறேன். உன்னை பத்தி தான் நான் யோசிக்கிறேம்மா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீதாம்மா. நீ என் மேல காட்டுற அக்கறை, உன் கண்கள்ல தேங்கி இருக்கிற அந்த நிஜமான கண்ணீர், இந்த அன்பை எல்லாம் நான் எங்க எழுந்துருவேணும்னு பயமா இருக்கேன். அது மட்டும் தான்மா.
இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வீண் கிடையாதுமா, வீண் கிடையாது. ஒரு நிஜமான உள்ளத்தை, நிஜமான அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன்ற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்குமா? அப்பா ப்ளீஸ். நிஜமா தான் சொல்றேம்மா. அபி, மனுஷங்க இந்த மாதிரி நேரத்துல கடவுளை தம்மா நினைச்சு பார்ப்பாங்க. ஆஹா, நான் நினைக்கவே இல்லைம்மா. ஏன்னா அவரை பத்தி நினைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. கொஞ்ச நேரத்துல நானே அவர்கிட்ட அபி, ஒரு விஷயத்துல நான் முழுசா உன்னதான் நம்பியிருக்கேம்மா. ஆமாம்மா, இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற நம்பிக்கை நீதாம்மா. உங்ககிட்ட தான் இதை நான் கேட்க முடியும். நான் கேட்கறத மறுக்க மாட்டேன் இல்லம்மா? மறுக்க மாட்டேன்ப்பா, நான் நிச்சயமா மறுக்க மாட்டேன். கண்டிப்பா செய்யறேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என் குடும்பத்தை பத்தி எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும். இவங்க எல்லாம் முட்டாளுங்க, மூர்க்கமானவங்க, சுயநலவாதிங்க. முன்கோபம், சுயநலம் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குமா. இருந்தாலும் இது என் குடும்பமாச்சே, இவங்களை நான் வெறுக்க முடியுமா? முடியாதில்ல. உனக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா விதிவசத்தால அதோ அலமேலோ என் பொண்டாட்டி, என் பையன் பாஸ்கர், என் பொண்ணு வித்யா, இவங்களெல்லாம் நான் எப்படிமா விட முடியும்? ஒருவேளை நான் செத்து போயிட்டா இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்களோன்னு நினைச்சாலே வேதனையா இருக்குமா. அபி, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். எனக்கு பிறகு என் குடும்பத்தை சீரழிஞ்சிராம நீ தான் பார்த்துக்கணும்மா. சுயநலம் தான்மா, செல்பிஷ் தான். இருந்தாலும் நானும் மனுஷன் தானேம்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது இல்லை. தப்பு இல்லையம்மா. இவங்களுக்கு வாழ்க்கை புரியலம்மா, மனுஷங்களோட அருமை தெரியலம்மா. இவங்களெல்லாம் நீ கைவிட்டுறாதம்மா. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இவங்களெல்லாம் நீ காப்பாத்தணும்மா, காப்பாத்தணும். இது உன் பொறுப்பு. செய்வியாம்மா? இதை நீ ஏத்துக்கிட்டா நான் நிம்மதியா ஆபரேஷனுக்கு போவேன். எனக்காக நீ இதுக்கு ஒத்துக்கணும்மா. பாத்துக்குவியா? நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ஆபரேஷனுக்கு கண்டிப்பா போகணும். போறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் கண்டிப்பா அவங்கள பாத்துக்கிறேன். சந்தோஷமா போறேம்மா. நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்னபடி நான் கேக்குறேன். நான் அவங்கள சரி, பாத்துக்கிறேன். அழாதம்மா. அன்பு இருக்குமா, ஆனா வெளிப்படுத்த தெரியாத முட்டாள். பாஸ்கர், அபி, அப்பா,
என்னம்மா என்னாச்சு? உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கம்மா. உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இப்படி விட்டுட்டு போறிய ராசா? இந்த குடும்பத்துல நல்லது கெட்டது பார்க்காம போறிய ராசா? மனசு தளர விடாதீங்க, சொன்ன கேளுங்க. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே நான் எந்த நம்பிக்கையில உயிரோட இருப்பேன்? ஐயோ, என் மவராசம் போறாரு. அம்மா, ஆபரேஷன் நல்லபடியா முடியும். இங்க பாருங்க, அவர் கண்டிப்பா எழுந்து வருவாரு. இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாருமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு வித்யா. மயக்க மாட்டாங்க. பெட்ல ரிலாக்ஸ்டா படுக்க வச்சா சரியா? ராசா, ராசா, என் தங்கமே, என்னை விட்டு போறியா ராசா? ஐயோ ராசா, ராசா, ஐயோ டோல் அடிக்காம வாங்க. ராசா, ராசா, ஐயோ, எங்கயா கொண்டு போறீங்க? எங்க கூட்டு போறீங்க? ஆபரேஷனுக்கு ரெடி பண்றதுக்காக கூட்டு போறாங்க. ஜஸ்ட் ஹேர் ரிமூவ் பண்ணலாம். டோன்ட் வரி. ஐயோ, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஒண்ணு இல்ல. வித்யா எங்க? வித்யா அங்க இருக்கப்பா. எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்களா இங்க இருங்க ப்ளீஸ். பாஸ்கரா, ஐயோ. ஐயோ, ஐயோ, சிங்கம் மாதிரி தெரிஞ்சவரு இப்படி செயலிழந்து கிடக்குறாரு. சாமி, வாய மூடு, வாய மூடுன்னு சொல்லுவாரு, இப்படி வாய் மூடி கிடக்குறாரு. அம்மா, அழாதீங்கம்மா. நாம எல்லாரும் கடவுளை வேண்டிப்போம். கண்டிப்பா கடவுளை அவர் காப்பாத்துறாரு. அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க. கடவுளை வேண்டிக்கங்க. இல்ல, இல்ல, எல்லா பைய சாமிகளையும் வேண்டியாச்சு. எல்லா பைய சாமிகளும் சேர்ந்து தானே என்ன இப்படி சோதிச்சிட்டாங்க. ஐயோ பாஸ்கரா, இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ராசா, ஐயோ. சாமி, சாமி, அவர் பொழைச்சுக்கிட்டாரா? பொழைச்சுக்கிட்டாரா? அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரா? ஐயா, 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 சாமி கடவுளே, அவர் நல்லா இருக்கார்ல? சொல்லுங்க, சொல்லுங்க சாமி கடவுளே, கேளுமா. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்களால காப்பாற்ற முடியல. ஐம் சாரி. இப்படி என்ன நடந்தத விட்டுட்டு நீ மட்டும் தனியா போயிட்டியே. நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும் நினைச்சு இந்த மனுஷன் மட்டும் தனியா போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் வித்யா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் வித்யா? எனக்கு என் புருஷன் வேணும், எனக்கு என் புருஷன் வேணும். அம்மாடி, அம்மாடி, உன்கிட்ட எப்படிலாம் கேட்டாரு? கையெழுத்து கேட்டாரு. எனக்கு என் புருஷன் வேணும். திருப்பி தர சொல்லு, அவனை திருப்பி தர சொல்லு.
என் ராசா, என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஐயையோ, நான் எப்படி இருப்பேன்? நான் போயிடுறேன். நான் அவரோடயே போயிடுறேன். நான் போறேன். இனிமே என்னால வாழ முடியாது. அலமேலும் அலமேலும் கூப்பிடுவியே. இனிமே என்னை யார் கூப்பிடுவா? இனிமே என்னை யார் கூப்பிடுவா? ஐயோ, என் ராசா, என் தங்கம். நான் அவர் கூடயே போயிடுறேன். நான் அவர் கூடயே போயிடுறேன். நீ பாஸ்கரா, நீ எப்படியே போ. நான் அவர் கூட போறேன். நான் அப்பா கூடயே போயிடுறேன். சாரி அபி. பணம் தேவைப்படும். ஆஃபீஸில் என்ன கையெழுத்து போட்ட செக் ட்ராயரில் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போய் தேவையான பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க. நான் உங்களை பாஸ்கர் வீட்டில் பார்க்குறேன். சரி. Thank you.